அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் வேல் நாராயணன். இன்றைக்கி மிக முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, நாம் எதை காதலிக்க வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்துட்டு போன மிக முக்கியமான சொத்து என்ன, அதை காதலிக்கணும். அதன் மூலமாகத்தான் நாம் மனிதர்களாக நடக்க முடியும், உலாவ முடியும், மேல்நிலையை அடைய முடியும். என்ன அவன் பூடகமாக பேசுகிறான் அப்படின்னு பார்க்குறீங்களா? குறிப்பாக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்குடிகளுக்கு, தமிழர்கள் முக்கால்வாசி பேர் போர்க்குடிகள் தான், நாகவம்சம்தான். இவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு தகவல் மட்டுமல்ல, ஒரு உண்மை என்னவென்றால், சித்தர்களாகிய, முனிவர்களாகிய, ரிஷிகளாகிய நம் முன்னோர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்ற அறிவு செல்வத்தை நாம் மறந்தோம், துறந்தோம். அதனால் இன்று நிர்கதியாக நிற்கின்றோம். நமது அறிவு செல்வங்களில் மிக மிக முக்கியமானது போர்க்கலை. வட தமிழகத்தில் இருக்கக்கூடிய வன்னிய குல சத்திரியர்களாக அறியப்படும் பள்ளி பன்னாட்டாராகட்டும், தென்னகத்தே இருக்கக்கூடிய தேவர்கள் என்று அறியப்படும், முக்குலத்தோர் என்று அறியப்படும் மறவர்கள், கள்ளர்கள், அகமுடையாராகட்டும், தமிழகத்தின் பிற பகுதிகளில் தெற்கே நாகர்கோயில் போன்ற இடங்களில் வசிக்கும் நாடார்களாகட்டும், இன்னும் இந்த போர் சமுதாய எச்சங்களை தன்னுள்ளே சுமந்து வரும் பிற தமிழ் குடிகளாகட்டும், நம்ம எல்லோருக்குமே ஒரு அடிப்படை ஒற்றுமை இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் நாக வம்சம், நாகர்கள். நாகம் என்ற குண்டலினி நாகத்தை வழிபட்டு மேல்நிலை அடைந்த மேன்மக்கள். இந்த நாகர்கள் தான் பிற்காலத்தில் தமிழர்களாக அறியப்படுகிறார்கள். இந்த நாக வம்சத்தில் தோன்றிய நாக சுப்பிரமணியர் தான் முருகனாக அறியப்படுகிறார். நம் தமிழ் மொழியை பிற மொழி பேசுபவர்கள் அரபு மொழி என்று தான் கூறுவார்கள், நாகமொழி என்று தான் கூறுவார்கள். அரவம் பேசாத, அரவம் பேசுகிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அவங்க வீட்டில். அப்படின்னா என்ன? நாகமொழி பேசாத, அவன் நாகம் பேசுகிறான்னு அர்த்தம். இப்படிப்பட்ட மேல் மக்களாகிய நமது முன்னோர்கள், சான்றோர்கள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் நமக்கு கொடுத்துவிட்டு சென்ற மிக முக்கியமான பொக்கிஷம் என்பது தற்காப்பு கலை, குத்து வரிசை. இது முருகனிடமிருந்து நேரடியாக அகத்தியருக்கு வந்தது. அகத்தியர் தென் தமிழகத்தில் பாண்டியர்களுக்கு இதனை பயிற்றுவித்தார். பிறகு இது தமிழகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இந்த குத்து வரிசை தான் உலகில் உள்ள அனைத்து போர்க்கலைகளுக்கும் தாய். அது சேவலோனிடமிருந்து வந்தது. சேவலோன் என்பவன் முருகன். எனவே அது சேவலோன் கலைகள் என்று அழைக்கப்பட்டன. இதைத்தான் போதி தர்மர், பல்லவ இளவரசர் பிற்காலத்தில் அதனை சீனாவில் பயிற்றுவித்த பொழுது அதற்காக ஒரு தனியே ஒரு அரண் உருவாக்கப்பட்டு, ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு, ஒரு மடம் உருவாக்கப்பட்டு அதற்கு சேவலோன் கோயில் என்ற பெயர் ஏற்பட்டது. அதுவே பிற்காலத்தில் ஷாவ்லின் டெம்பிள் என்று அழைக்கப்பட்டது. ஆனால் நாம் என்ன செய்தோம்? இன்று வரை சீனர்கள் தங்களுடைய சேவலோன் கலைகளை, ஷாவ்லின் டெம்பிள் கலைகளை போற்றி அதனை ஒரு வழிபாடாக செய்து வருகிறார்கள். தமிழன் என்ன செய்தான்? போர்க்குடிகளே, உங்களது வீட்டில் உங்களது சிறார் சிறுமியர்களுக்கு நீங்கள் போர்க்கலைகளை பயிற்றுவிக்கிறீர்களா? உங்கள் சொத்தை தருகிறீர்களா? நாம் அதை செய்ய மாட்டோங்க. ஊர் மெச்ச திருமணம் நடத்துவோம். அதுக்காக சொத்தையே காலி பண்ணுவோம். பாதி சொத்து, பாதி வாழ்க்கை திருமணம் நடத்த, மீதி வாழ்க்கை வீடு கட்ட. யாருக்காக? ஊர் மெச்சிக்கவா? எது உன்னோட உண்மையான சொத்து?
முன்னோர்கள் கொடுத்த அறிவு பொக்கிஷம். இவருன்னு ஒரு அறிவு பொக்கிஷம் சொல்கிறாரு. சிலம்பம் குத்து வரிசையில் என்ன அறிவு இருக்குது? அதுதான் அறிவு. உனது 6ஆம் அறிவை 7ஆம் அறிவை வளர்த்தெடுக்கக்கூடிய அறிவு அதில் தான் பொதிந்திருக்கிறது. என்னுடைய சிலம்பம் ஆசான்னு சொல்லுவார் வேல்முருகன் ஐயா, நீ சிலம்பம் சரியாக சுழற்றினால் நிச்சயமாக உனக்கு உள்துறவு ஏற்படும். உள்துறவு ஏற்படும், நான் அட்டாச்மெண்ட். நீ இந்த சம்சார பந்தங்களிலிருந்து விடுபடுவாய். சரியாக ஒருத்தவன் இந்த தற்காப்பு கலையை பயின்றான் என்றால் அவன் உள்ளுக்குள் உள்துறவு ஏற்படும். உள்துறவு ஏற்பட்டால் அவன் எதிலும் பற்றற்றவனாக இருப்பான். இதெல்லாம் ரகசியம். ஏன்னா இந்த கலைகள் எல்லோருமே 64 கலைகளெல்லாம் சித்தர்களின் தலைவனாகிய சிவபெருமானால் பிற சித்தர்களுக்கு அகத்தியர் மூலமாக அருளப்பட்டது. அப்படி இருக்கும் பொழுது அதோட நோக்கம் என்னன்னா, பற்றற்ற நிலையில் பரஞ்சோதியுடன் கலப்பது. ஸோ நமது காதல் எங்கே இருக்க வேண்டும்? நமது கலைகளின் மீது இருக்க வேண்டும். மற்றபடி பெண்கள் மீது ஈடுபாடு எல்லாருக்கும் தான் இருக்குது. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் நாள் தேவையா? இன்னும் சொல்லப்போனால் இவங்க கொண்டாடுற இந்த காதலர் தினம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை வரக்கூடிய ஏற்கனவே வந்துவிட்ட வசந்த பஞ்சமி தான். வருஷம் வசந்த பஞ்சமின்னு ஒன்று வரும். அந்த வசந்த பஞ்சமி தான் தமிழர்களுடைய காதலர் தினம். அது எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம அதெல்லாம் விட்டுருவோம். வெள்ளைக்காரன் என்ன சொன்னாலும் அது நமக்கு வேதவாக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், முடிஞ்சு போன கதை. இனியாவது நாம் நம் முன்னோர்களின் வழி நடப்போம். நமது குழந்தைகளுக்கு, இந்த தமிழ் சமுதாய குழந்தைகளுக்கு போர்க்கலையை பயிற்றுவிப்போம். அதுதான் முதல் வழிபாடாக இருக்க வேண்டும். அதற்கு பிறகு கோயிலுக்கு போங்க, கும்பிடுங்க. ஏன்னா உடல் ஓம்புதல் மெய்ப்பாடம் என்று ஒரு பகுதி சாப்டர் இருக்கிறது. இப்போ அகத்தியர் சொல்கிறாரு, 5 வயசுக்குள்ளே ஒருத்தவங்க சிலம்பம் தெரியணும். நீங்கள் தமிழனாக வாழ வேண்டும் என்றால் உங்கள் குடும்பத்தில் போர்க்கலையை பயிற்றுவியுங்கள். ஆண் பெண் என்ற இருவருக்கும் போர்க்கலைகள் பயிற்றுவிக்கப்பட வேண்டும். அவர்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். அதிலே அவங்களுக்கு ஒரு தியானத்தன்மை வந்துடும். உச்சக்கட்ட அதிர்வில் மனம் அசையாமல் இருக்கும். உடம்பு அசையும், மனம் அசையாது. அந்த மனம் அசையாத நிலைதான் தியானம். அந்த தியானம் போர்க்கலையை பயிற்றுக்கொள்வதன் மூலமாக, பயிற்றுவிப்பதன் மூலமாக, கற்றுக்கொள்வதன் மூலமாக எளிதில் அடையப்படும். இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த போர்க்கலைகளை சித்தர்கள் உருவாக்கியதின் காரணம் மன நிம்மதி, மன அமைதி. இது யாரையோ வெல்வதற்கோ கொள்வதற்கோ அல்ல, உன்னை வெல்வதற்கு. திருச்செந்தூரில் என்ன நடந்தது? திருச்செந்தூரில் முருகன் தவம் செய்தார். இன்றைக்கும் பார்க்கலாம், பஞ்சலிங்கம் இருக்கும். தன்னுள்ளே இருந்த அரக்கர்களை அவர் அடக்கினார், ஒடுக்கினார். இன்னும் எவ்வளோ சொல்லலாம். முதலில் தமிழர்கள் சித்தர் நெறியை புரிந்து கொள்ள வேண்டும். சித்தர் நெறி நாடாள வேண்டும், உலகாள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அடையாளமாக நம்ம தமிழகத்தில் ஒரு ஜோதி தோன்றியது. அதனை தமிழர்கள் சரியாக பார்க்கவில்லை, இனி பார்க்க வேண்டும். அந்த ஜோதியின் பெயர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். அவரின் வாழ்வையும் வாக்கையும் தயவு செய்து நோக்குங்கள். ஒரு குண்டலினி யோகியாக, ஒரு யோகீஸ்வரராக, இறைநிலையை உள்ளுக்குள்ளே உணர்ந்தவராக, அதே சமயம் உலகியலிலும் பற்றற்றவராக அவர் வாழ்ந்து காட்டி நம்மிடையே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக, உதாரண புருஷராக, ஒரு அவதார புருஷராக வாழ்ந்துவிட்டு சென்றிருக்கிறார். இதனை புரிந்து கொண்டு இந்த தமிழ் குடிகள் அனைவரும் ஒற்றுமையாக நமது முன்னோர்களின் போர்க்கலையை போற்றி புகழ்வோம், முன்னெடுப்போம், காப்போம், வளர்ப்போம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இங்கே மட்டும் இல்லை, மேல் வாழ்வும் கிடைக்கும். இந்த பதிவு சித்தர்களின் அருளால் உங்களிடம் சமர்ப்பிக்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.